நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 70க்கும் மேற்பட்ட முறை காசிக்கு சென்றவர், 20க்கும் மேற்பட்ட முறை கைலாயம் சென்று பல பக்தர்களை காசிக்கும் கைலாயத்திற்கும் அழைத்து சென்ற ஒரு மாமனிதர், ஃபேஸ் ரீடர், முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகள். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. நாராயணனுக்கு அடியே, அடியார்களுக்கு அடியே, ஸ்ரீ தட்சிணகாளி உபாசகர், முகச்சித்தர், மூத்த தமிழறிஞர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணனின் கீர்த்தனைகள், சிந்தனைகளை நாம் அப்பப்போ அனுபவிக்கிறோம். இன்னைக்கு கண்ணன் என்றாலே அழகு, அழகு என்றாலே கண்ணன். பூரண அழகுன்னா உலகத்தில் முழுமையான அழகு கண்ணன் தான். அந்த கண்ணனின் அழகை ரசிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அதற்காக எப்படி கண்ணனை ரசிக்கலாம்? முதலில் கண்ணனை ரசிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை அடியேன் எழுதியதை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். கண்ணன் அழகை ரசிப்பவருக்கு ஆயுள் பெருகும். கண்ணன் அழகை ரசிப்பவர்களுக்கு ஆரோக்கியம் வளரும். கண்ணனின் அழகை ரசிப்பவர்கள் ஆஸ்திகள் உயரும். கண்ணனின் அழகை ரசிப்பவர்களுக்கு கண்ணனின் அருளே கிடைக்கும். கண்ணனின் அழகை ரசிப்பவர்களுக்கு கண்ணனின் அருகில் இடம் கிடைக்கும். கண்ணனின் அழகை ரசிக்கலாம் வாங்க, அழகை ருசிக்கலாம் வாங்க, கண்ணனின் அழகை பாடலாம் வாங்க, கண்ணனின் அழகோடு ஆடலாம் வாங்க. இந்த கண்ணனை ரசிப்பதற்கு எத்தனை பிறவிகள் புண்ணியம் செய்தாதான் கிடைக்கும். அப்படி முழுமையாக ஒரு கண்ணனை அணுவணுவாக ரசித்தவர்கள் கோபியர்களை தவிர வேறு யாரும் இல்லை. கோகுலத்தில் கோபுரர்கள் அந்த கண்ணனை எப்படியெல்லாம் ரசித்தாங்கன்றது பெரிய ராசலீலை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில், இந்த கலியுகத்தில் நம்முடைய தாய் ஆண்டாள் கண்ணனை அப்படி ரசிச்சிருக்கிறார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து அந்த கண்ணனை அணுவணுவாக ரசித்திருக்கிறார். அப்படி கண்ணனை ரசிப்பவருக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தோம். இப்போ கண்ணனை எப்படி அணுவணுவாக ரசிப்பது என்பதை பற்றி பார்ப்போம். நீங்களும் இந்த அழகை ரசித்தால் நிச்சயமாக மேல்படி சொன்ன அத்தனை அருளும் உங்களுக்கு கிடைக்கும். இது உலகத்திற்காக, எல்லா உயிர்களுக்காக, எல்லா ஆன்மீக அன்பர்களுக்காக வழங்கப்படுவது. அழகோ அழகு, எத்தனை அழகு கண்ணனின் பேரழகு. அழகோ அழகு, எத்தனை அழகு கண்ணனின் பேரழகு. கண்ணன் அழகு, கண்ணன் முகம் அழகு, அவன் முத்தம் இடும் இதழ் அழகு. கண்ணன் முகம் அழகு, அவன் முத்தமிடும் இதழ் அழகு. கண்ணனின் கண்ணழகு, கண் இமையழகு. கண்ணனின் கண்ணழகு, கண் இமையழகு. கண்ணனின் மூக்கழகு, காதும் காதணி அழகு. கண்ணனின் மூக்கழகு, கண்ணனின் காதும் காதணி அழகு. கண்ணனின் நெற்றியும் கண்ணமும் ஒட்டிய சாந்தும் அழகு. கண்ணனின் நெற்றியும் கண்ணமும் ஒட்டிய சாந்தும் அழகு. கண்ணனின் வாரிய வகிடழகு, வடுகில் வயில் இறகழகு. கண்ணனின் மார்வழகு, அணிந்த ஆரமழகு. கண்ணனின் மார்வழகு, அணிந்த ஆரமழகு. கண்ணனின் கைகளும் இரு கை விரல்களும் அழகு. கண்ணனின் கைகளும் இரு கை விரல்களும் அழகு. கண்ணனின் கையில் குழலழகு, அதன் இசையழகு. கண்ணனின் கையில் குழலழகு, அதன் இசையழகு. கண்ணனின் இடையழகு, தொப்புள் தொடையழகு. கண்ணனின் இடையழகு, தொப்புள் தொடையழகு. கண்ணனின் கணுக்காலழகு, பாதம் விரல் நகமழகு. கண்ணனின் கணுக்காலழகு, பாதம் விரல் நகமழகு. நடுவில் வெள்ளி சிலம்பழகு. நடுவில் வெள்ளி சிலம்பழகு. கண்ணனின் பின்னழகு, பிட்டம் இரண்டும் அழகு. கண்ணனின் பின்னழகு, பிட்டம் இரண்டும் அழகு. கண்ணனின் வாயழகு, வாயில் வெண்ணெய் தின்னும் அழகு.
கண்ணன் உடல் மேல் சிந்தி சிதறும் அழகு, கண்ணன் தரித்த உடைமேல் தெரித்த உடையழகு. அகிலத்தின் அழகு கண்ணன் அவன் அழகு. இந்த அகிலத்தின் அழகு கண்ணன் அவன் அழகு. இன்னும் அந்த கண்ணன் அழகை எப்படிலாம் ரசிக்கலாம் பாருங்க. ரசிக்கிறதுக்கு பெரிய புண்ணியம் வேணும், ரசிக்கிறதுக்கு நேரம் வேணும், ரசிக்கிறதுக்கு மனம் வேணும், ரசிக்கிறதுக்கு தெய்வத்தின் அருள் வேண்டும். அப்படி பார்க்கும்போது இன்னும் ரசிப்போம். அழகோ அழகு பேரழகு, கருணையோ அழகு கரும் கார்மேக வண்ண கண்ணனே அழகு. கருணையே அழகு கரும் கார்மேக வண்ண கண்ணனே அழகு. யசோதையே அழகு, தாய் யசோதையே அழகு, அவள் கொஞ்சலும் கெஞ்சலும் பேரழகு. அவள் கொஞ்சலும் கெஞ்சலும் சொல்ல முடியாத அழகு. கோகுலம் அழகு கோபியர் நட்புமே அழகு. கோகுலம் அழகு கோபியர் நட்புமே அழகு. சொல்லும் பொய்யழகு அவன் சொல்லும் பொய்யழகு, ஆனால் அவன் மெய்யழகு. சொல்லும் பொய்யழகு அதைவிட அவனுடைய மெய்யழகு. பூதனை முளையழகு நீ உறிஞ்சிய உயிரின் ஊழ்வினை பாலழகு. பூதகியின் முளையழகு நீ உறிஞ்சிய ஊழ்விளையின் பாலழகு. பூதனை வதமழகு நீ தந்த மோட்சமே அழகு. போதனை வதமழகு நீ தந்த மோட்சமே அழகு. காளிங்கனின் பல வடிவ தலையழகு. காளிங்கனின் பல வடிவ தலையழகு, அதன் மேல் நீ நர்த்தனம் நாட்டியம் ஆடியதே அழகு. அதன் மேல் நீ நர்த்தனம் நாட்டியம் ஆடியதே அழகு. உன் இடையில் கட்டிய உரல் அழகு உருண்டோடி மதுக்கள் கைடவரை மீட்டதே அழகு. உன் இடையில் கட்டிய உரல் அழகு உருண்டோடி மது கைடவரை மீட்டதே அழகு. கள்ள காதல் அழகு உன் கள்ள காதல் அழகு, அனைத்துமே உன் உள்ள காதல் ஆதலால் அனைத்துமே அழகு அழகு. ராச கிரீடை அழகு ராசலீலை அழகு. ராச கிரீடை அழகு ராசலீலை அழகு. கண்ணன் நீ ஒன்றானதால் அழகு. கண்ணன் நீ ஒன்றானதால் அழகு. கண்ணனே நீ பலவானதால் அழகு. நீ ஒன்றானதால் அழகு. கண்ணனே நீ பலவானதால் அழகு. வாசுகி வாசுதேவன் ஈன்ற பேரழகு. வாசுகி வாசுதேவன் ஈன்ற பேரழகு. ராதையின் வசமான காதல் அழகோ அழகு, அதுவே பேரழகு. இப்படிப்பட்ட அழகினை இதில் நம்ம சொல்லி இருக்கிற அத்தனையுமே குழந்தை வயதுல கோகுலத்தில் இருக்கிற வரைக்கும் ரசிக்கிறோம். இன்னும் அதற்கு பேர் கோகுலத்தை விட்டு மதுராபுரிக்கு வந்து கம்சனை இழுத்து ராஜாதி ராஜாவாகி இன்னும் நிறைய விஷயங்கள், திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் மகாபாரதம் தொடர்ந்து பெரிய இருக்கும். இப்போ நாம் ரசித்ததெல்லாம் கோகுலத்தில் பிறந்து கோகுலத்தில் வளர்ந்து கோகுலத்தில் விளையாடிய பருவத்தை நாம் ரசித்தோம். கண்ணனின் அழகை ரசித்ததால் நமக்கு அத்தனை பேர் கிடைக்கும். கண்ணனை ரசித்ததால் மிக புண்ணியம் கிடைக்கும், பிறவா வரமும் கிடைக்கும். இகபர சுகம் என்ற மாதிரி இந்த வாழ்நாளில் என்ன தேவையோ அதுவும் கிடைக்கும். பிறவா வரம் வைகுந்த பதவியும் கிடைக்கும். எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளியை வேண்டி பிரார்த்திக்கின்றேன். ஆசீர்வாதம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.